இதை இப்படி கையை வச்சு மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு உருண்டை உருட்டணும். இதை இப்படி வச்சு இப்படியே தேய்க்கணும் தட்டில். இதை இப்படி தேய்ச்சிட்டு அப்புறம் சொல்கிறேன். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை உருண்டை பிடிக்கணும். நட்ஸ் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு சுண்டிடுச்சு, அமர்த்திட்டேன். இங்கே இப்படி அந்த உருண்டை உருட்டி இப்படி தட்டி தட்டி வச்சுருக்கேன். இனி சுகர் சிரப்பில் வேக வைக்கணும். அதுக்கு தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகு தயாரிக்கிறேன். இது நல்லா கரைஞ்சி தண்ணியாக இதானவுடனே இந்த நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டையை ஒரு 8 நிமிஷம் வேக விடணும். நல்லா கொதிக்குது. நம்ம உருட்டி வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா இதில் வேக விடுவோம். நல்லா 5 நிமிஷம் கொதிக்கவும் எடுத்து தூக்கி அந்த பாலில் போட்டுறணும். போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. எடுத்து அந்த பாலில் ஊற வைப்போம். வந்து இதில் போட்டு எல்லாத்துலேயும் இந்த உள்ளே போட்டு ஊற வச்சுட்டேன். அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடுவோம். இதில் வந்து நம்ம அந்த இதில் குங்குமப்பூ கலந்து கொஞ்சம் எல்லோ கலராக ஆக்கிறதுக்கு போடுவாங்க. என்கிட்ட இல்லை, அதனால் போடலை. எல்லாத்தையும் போட்டாச்சு. வாங்க அரை மணி நேரம் ஊறட்டும். நான் கொஞ்சம் சுகர் பார்த்து அரை சுகர் தான் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி வேணுமோ நல்லா போட்டு சாப்பிடுங்க. அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். 1/2 hour கழித்து சாப்பிடுவோம். வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரசமலாய் வாங்க, ரசமலாய் சாப்பிட்லாம் வாங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் கொடுப்போம். சாப்பிட்டு பார்த்து சொல்லவும்.